கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 5ல் வருவாருங்க. ஸோ 5லேருந்து 5, 6 இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அது கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும். ஒரு 2 நாட்கள் மட்டும் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் புதன் வியாழக்கிழமைகளுக்கு மேலே எல்லாமே சரியாயிடுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் சலசலப்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதிகமாக இருக்கிற ஒரு நாட்கள் தான். காரணம், நிறைய கிரகங்கள் 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். 3, 12ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கற்பனையிலே இது நடந்துருமோ அது நடந்துருமோங்கிற ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 9ல் இருக்கார். ஸோ 4, 9ன்னும் போதே நல்ல ஒரு சந்தோஷமாகவும் தாயார் சார்ந்த உறவுகள் நல்ல ஒரு இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். நல்ல வெளியூர் பிரயாணங்களாக நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 8ல் போகும்பொழுது கொஞ்சம் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நிலபுலன்கள் வண்டி வாங்கலாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. 7, 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருந்து அது சுக்கிரனுடைய இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளாக நல்ல ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியினோட கொஞ்சம் பேச்சுக்கள், ஒரு பெரிய பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள், மனக்கசப்புகள், கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய காசு நம்ம கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது பழைய பெண்டிங் காசோ வர வேண்டிய காசோ பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நிலபுலன்கள், சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் 2ஆம் அதிபதி அவர் 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி. சந்திரன் குழந்தைகளாக ஒரு மன உளைச்சல் திங்கள் செவ்வாய் புதனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. கடக லக்னமாக செவ்வாய் தசாபக்தி. செவ்வாய் 8ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் குழந்தைகளால் நமக்கு ஒரு சின்ன ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவப்படாமல் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏதாச்சும் எக்ஸஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக ராகு தசாபக்தி. ராகு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ட்ராவல் மாதிரியான இடங்கள், கொஞ்சம் தெரியாத இடங்களுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக குரு தசாபக்தி அந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 9ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. பட் ஸ்லோவாக போகிற மாதிரின ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக சனி தசாபக்தி. சனி 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது அதுவும் சுக்கிரனுடைய இருக்கும்பொழுது அப்பா சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். நிலபுலன்களாலும் ஒரு பெரிய பணம் வந்துடும். மற்றபடி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகளுள்ள பொருளாதார ரீதியாகவும் குழந்தைகளாலும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கடக லக்னமாக இருந்து புதன் தசாபக்தி. புதன் 3, 12ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கற்பனையிலேயே இப்படி நடந்துடும் அப்படி நடந்துன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து கேது தசாபக்தி. கேது உங்களுக்கு 2ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக பிரயாணங்கள் போகணுங்கிற எண்ணங்கள், கடற்கரை, கடல் சார்ந்த இடங்கள், நதி சார்ந்த இடங்களில் போய் புண்ணிய நீராடுதல் போன்ற விஷயங்கள்லாம் மனசில் தோணும்.
கடகலக்கணமாக சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களிலும் நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணங்கள், ஒரு சுற்றுலா போகிறது, ஒரு நல்ல குளியல், நல்ல ஒரு நதிகளில் குளிக்கிறது, கடலில் குளிக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து ஒரு அமைதியாக இடத்துல உட்காந்து ஒரு டெய்லி ஒரு 10-15 நிமிடங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நடைமுறையில் நிறைய சிக்கல்களை பார்ப்பது. 2 பேருமே இருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா, பெண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு துணைவியை தேடுறது, பொண்டாட்டி வப்பாட்டி, இந்த மாதிரி ஒரு ஜானரில் வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுது. இது எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, அழகான பொண்டாட்டி இருந்தும் குரங்கு போல் ஒரு வப்பாட்டியை பார்த்து ஓடுறது மனுஷன் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒன்றுமே புரியாது. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் இது இந்த அமைப்பு ஏன் வருது அப்படின்னும் போது, மேஜராக இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் பிரச்சனைகள், பெண்களே பிரச்சனையாகிறதெல்லாம் வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ மீன லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆப்பு சீவி அது மேலே ஏறி அவங்களே உட்காந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு உதிகிறது வந்து ரொம்ப ஏன்னா மீன லக்னக்காரர்கள் தான் சுக்கிரன் 3-8ஆம் அதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சுக்கிரனுடைய ஸ்டார் அமைஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்களில் கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அவங்க தான். இதனால் பொருள் இழப்பு இருக்குமான சொத்தை விட்டவன் நாட்டை விட்டவனோட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள், ஸோ ரிஷப ராசிக்காரர்களோ ரிஷப லக்னக்காரர்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பெண்களால் வந்து அழிந்தவருடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் நடக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. அதே ஆணாக இருந்தாங்கன்னா அதுதான். ஸோ ஒரே விஷயம் தான் புரியல. இப்போது ஒரு பர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான் உரிமைக்காக போராடுறாங்க, அவர் கரெக்டாக இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் வப்பாட்டி போராடுறதே இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட் இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள். டெம்ப்ரவரியாக இருக்கவங்க பரவாயில்ல, நான் டெம்ப்ரவரியாக இருந்துக்கிறேன் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறதும். பட் இது வந்து தப்பான 100% தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறது ஒரு விஷயந்தான் எனக்கு மைண்டில் ஓடும். அவர் என்ன சொல்வார்னா, அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். அவர் சொல்வார், நரகல் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நரகலை சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அந்த நரகலை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறதுங்கிறது வந்து நாற்றம் தான் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தொடர்புகளோ எண்ணங்களோ நம்ம மனசுக்கு வந்தோம்னா அதெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு குப்பையை போட்டுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் தாங்க மெயின். ஸோ அந்த மாதிரி குடும்ப அமைப்பு மீன ராசிக்காரர்களோ மீன லக்னக்காரர்களோ துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் சுக்கிரன் 6-8 போனாலும் அவங்களும் மாட்டுவாங்க. 3, 6, 8, 12 மறைகிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்களையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். இது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இன்னும் மேஜராக போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை உருவாகலாம். அதாவது ஆண்களால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசி. ஏன்னா அவங்களுக்கு 3-8ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்போது ஒரு சகோதரனாலேயோ ஒரு கணவனாலேயோ வந்து ஒரு பெரும் பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, மனம் பேதலிக்கும், மனம் வந்து டைவர்ஷனை நோக்கி போகும். எனக்கு இது இல்லை, இது கிடைக்கல, அதனால் நான் அங்கே போகிறேன், இதெல்லாம் வந்து சப்பு கொட்டு சொன்னாலும் நம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு குடும்ப கௌரவம் கருதி வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் 1000 சொன்னாலும் மனதுக்குன்னு ஒரு திடமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தெளிவாக யோசிங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு, பெரிய மன்னர்கள் கீழே விழுந்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பெண்களையும் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பு வச்சுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் சிக்காமல் நம்ம வந்து ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். அப்படியே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தாலும் அதை அப்படியே வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க.
அதை வந்து வீட்டுக்கு வர கொண்டாந்துக்கிட்டு நாரிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதை அவமதிக்காதீங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.